இந்திய வாய்வழி மற்றும் இம்ப்ளான்ட் சங்கம் நடத்திய முதல் உலகளாவிய இம்ப்ளான்ட் மாநாடு. இம்ப்ளான்ட் சிகிச்சை நோயாளிகளுக்கு நிரந்தர நம்பிக்கையை கொடுக்கும் பேராசிரியர் பல் மருத்துவர் ஜான்சன் ராஜா ஜேம்ஸ் பேட்டி. இந்திய வாய்வழி மற்றும் இம்ப்ளான்ட் சங்கம் நடத்தும் முதல் உலகளாவிய இம்ப்ளான்ட் மாநாடு சென்னையின் நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கியது. மாநாட்டில் உலகம் முழுவதிலுமிருந்து குறிப்பாக இலங்கை, நேபாளம், வியட்நாம், இத்தாலி மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் சுமார் 400க்கும் மேற்பட்ட பல் மருத்துவர்கள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேராசிரியர் டாக்டர் ஜான்சன் ராஜா ஜேம்ஸ் கூறுகையில், இது போன்ற மாநாடுகள் பொதுவாக வெளிநாடுகளில் தான் நடைபெறுகிறது. ஆனால் தென் தமிழகத்தில் இது முதல் முறையாக நடைபெறும் உலகளாவிய மாநாடாகும். இதன் மூலம் இந்திய பல் மருத்துவர்களுக்கு நவீன சிகிச்சை முறைகள் குறித்த பயிற்சியை பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இம்ப்ளான்ட் சிகிச்சை என்பது கடந்த 30-40 ஆண்டுகளாக களத்தில் உள்ளது. தற்போது அதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி மூலம் சிகிச்சை இன்னும் துல்லியமாக நோயாளிகளுக்கு ஏற்ற வகையில் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளியின் எலும்பு அமைப்பு, உடல்நிலை போன்றவை தனித்துவம் கொண்டவை. அதை பொறுத்து சிகிச்சை வழங்குவதுதான் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் எனவும் அவர் விளக்கினார். What happens to your head after 1 hour? Doctor, then actually it makes it makes it. So in the system, doctor is actually. कितना रुपया? எவ்வளோ ஷார்ட் பண்ணீங்கன்னா அவ்வளோ. I'm Dr. Johnson Raja James, செயலாளர் Indian Association of Oral Implantologists. இன்று 2nd August 2025 சென்னை ட்ரேட் சென்டர்ல இந்தியன் அசோசியேஷன் ஓரல் இம்ப்ளான்ட் ஃபர்ஸ்ட் குளோபல் டென்டல் இம்ப்ளான்ட் சாம்பிள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 400+ பல் மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் வந்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலும் இருந்தும் ஸ்ரீலங்கா, நேபாள், வியட்நாம், இத்தாலி மற்றும் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இந்த சமிட் ஆனது செயற்கை முறையில் பல் வைப்பது எப்படி, டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் குறித்து சிகிச்சை முறைகள், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரிக்கான ஒரு கருத்தரங்கமாகும். இதற்கான துவக்க விழாவில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் டாக்டர் நாராயணசாமி மற்றும் ஸ்ரீலங்காவிலிருந்து ஜாயிண்ட் டாக்டர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் சந்தன் வந்து அண்ட் டாக்டர் கனகராஜ் சேர்மன் ஜெயாட்ரஸ் துவக்கி வைத்தார். இன்னும் 2 நாள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் பல் மருத்துவருக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் குறித்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் என்பது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் எவால்விங் ஃபீல்ட். அதில் வந்து அட்வான்சஸ்ங்கிறது இன்னும் சிறப்பாக, இன்னும் துல்லியமாக செய்யக்கூடிய நுணுக்கங்கள், சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக, இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறதுக்கான நாலேஜ் கிடைக்குது. வேற பேஷண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவாங்க. இந்த கண்காட்சியால் மருத்துவர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் எழுதுது? இப்போ இந்த கண்காட்சினால இப்போ புதுசாக டாக்டர்ஸ்லாம் வராங்க, பார்க்குறாங்க, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? தென் தமிழகத்தில் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. இது எல்லாமே முந்திலாம் வந்து வேற நாடுகளுக்கோ வேற ஸ்டேட்ஸ் போய் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த அசோசியேஷனால இது வந்து இன்று சவுத் இந்தியா மோஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி ஆஃப் டென்டல் இம்ப்ளான்டாலஜி அவங்களுக்கு கிடைக்கிறதுனால வந்து இன்னும் பெட்டரா, பர்ஃபெக்டா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.
சிங்கிள் இம்ப்ளான்ஸ் டு ஃபுல் மவுத் ரீஹேப். அதாவது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து எலும்பே இல்லாம இருக்கும், ட்ராமா, ஆக்சிடென்ட்ஸ், கேன்சர்னால பற்கள் இழந்த எலும்பு கூட இல்லாம இருக்க ஸ்டேஜ் கூட அவங்களுக்கு ஃபிக்ஸட் முறையில எப்படி பல் வைக்க முடியுங்கிற வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு வந்து மிகவும் உபயோகமான ஒரு சிகிச்சை முறையா இருக்கும். இது வந்து இந்த கருத்தரங்கு மூலமாக வந்து டாக்டர்ஸ் ட்ரைனிங் கிடைக்கிறதுனால வந்து இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய மக்களுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி ரீச் ஆகுங்கிறத நாங்கள் நம்புறோம். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸாக வந்து ஃபீல்டில் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் டெய்லி டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் எலும்பு விதம் வேற மாதிரி இருக்கும், ஹெல்த் விதம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா பேஷண்ட்ஸும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 80-90% சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து இந்த கான்ஃபரன்ஸில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தைரியமாக வந்து டாக்டர்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இழந்த பற்களுக்கு வந்து நிலையான பற்கள் கிடைப்பதற்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டென்டல் இம்ப்ளான்ஸ் தான். மற்றபடி ரெகுலராக போனால் பல்ல தேய்க்கணும், கல்டிமேட்டரி பல் செட் போடணும், அதுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். டாக்டர் ஜான்சன் ராஜா ஜேம்ஸ், செக்ரட்டரி, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஓரல் இம்ப்ளான்டாலஜிஸ்ட்.